இங்க நேத்ரான்ற பொண்ணு தன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்றதால ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டிருக்கதா ஒரு வக்கீல் கிட்ட வந்து சொல்றாங்க. இது ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு கோர்ட்ல டிவோர்ஸ் எல்லாம் தர மாட்டாங்க, நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப கோர்ட்டுக்கு கேஸ்மே வருது, இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற ப்ரூஃப் கேக்குறாங்க. அதனால இவங்களுமே டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா பிரச்சனை இவங்களுக்கு இல்லன்றது தெரிய வருது. வக்கீலுமே பயங்கர கோவமா பிரச்சனை அவன் மேல வச்சுக்கிட்டு உங்க மேல குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நம்ம நஷ்டீட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாரு. அது கேக்குற அந்த பொண்ணு, நீங்க அசால்ட்டா டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க, நான் எங்க போறது, நான் மராட்டியா கூட இருந்துட்டு போறேன் பரவாயில்ல, ஆனா என்னால டிவோர்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழறாங்க. பார்த்தா கோர்ட்ல கேஸ்மே வருது. இந்த பொண்ணு மென்டலி ஸ்டேபிளா இல்ல, அது மட்டும் இல்லாம மாமனார் கிட்டே தப்பா நடந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற பொண்ணால இதுக்கு மேல கேட்க முடியாம நான் டிவோர்ஸே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப வக்கீலுக்கு இந்த பொண்ணு பிடிச்சி போய் ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்ப Facebook பார்க்கும்போது தான் டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்றது தெரிய வருது. இதனால இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறா. கல்யாணம் பண்றதுக்கு தான் நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு அவனுமே சொல்றான். இப்ப அந்த பொண்ணுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனை நேர்ல பார்த்து சொல்லலான்னு சொல்லிட்டு போனா அந்த இடத்துல அவன் வராம இப்ப அவங்க அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என் பையனை தயவு செஞ்சு விட்டுடுமா, டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம போயிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லமா அவன் வரட்டுமா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அவன் போன்ல எல்லாத்தையுமே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான்றது. இதை பாக்குற அந்த பொண்ணுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. சரி ஓகேமா, என் லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.